بسم الله الرحمن الرحيم. الدرس التاسع عشر. 19வது பாடம். المدير كم طالبا جديدا في فصلك يا شيخ. ஷேഖே, மிஸ்டர் அல்லது ஷேக். ஷேக்குங்கிறத பெரியவங்களுக்கும் சொல்லுவாங்க, மரியாதையா ஒருத்தர் கூப்பிடுறதுக்கும் சொல்லுவாங்க. ஃபீ ஃபஸ்லிக, உங்களுடைய வகுப்பில். தாலிபன் ஜதீதன், புதிய மாணவர்கள் எத்தனை, கம் எத்தனை. ஷேഖே, உங்களுடைய வகுப்பில் எத்தனை புதிய மாணவர்கள் இருக்கிறார்கள். கம் தாலிபன் ஜதீதன் ஃபீ ஃபஸ்லிக யா ஷேഖு. அல் முதர்ரிசு ஃபீஹி 10 துல்லாபின் ஜுதுதின். இந்த பாடத்துல நம்ம 1ல இருந்து 10 வரைக்கும் ஒரு பொருளை எப்படி எண்ணுவது, எப்படி கவுண்ட் பண்றதுங்கிறத பத்தி நம்ம படிக்க போறோம். மற்ற தமிழ்லையோ அல்லது இங்கிலீஷ்லயோ அது ஒரு பெரிய ரூல் இல்லை. 1 ஸ்டூடெண்ட், 2 ஸ்டூடெண்ட்ஸ், 1 மாணவன், 2 மாணவர்கள், 3 மாணவர்கள், 4 மாணவர்கள், இப்படி சொல்லி ஈஸியா நம்ம அதை புரிஞ்சுக்கிற முடியும். அரபியில அதுக்கு ஒரு அமைப்பு இருக்கு. அந்த அமைப்பு படிதான் அந்த 1ல இருந்து 10 வரைக்கும் உள்ளது நம்ம கவுண்ட் பண்ண முடியும். அது எப்படின்னு பாருங்க. ஃபீஹி, அதாவது ஃபில் ஃபஸ்லி, ஃபீஹி 10 துல்லாபின் ஜுதுதின், அதில் புதிய 10 மாணவர்கள், 10 புதிய மாணவர்கள் இருக்கிறார்கள். இப்போ எப்படி ஒரு 10 பேரை எப்படி கவுண்ட் பண்றோம் பாத்தீங்களா. 10 முதாஃப், துல்லாபின் முதாஃப் இலைஹி, ஜுதுதின் துல்லாபுடைய சிஃபத். 10 துல்லாபின், அப்ப முதாஃப் முதாஃப் இலைஹியுடைய அமைப்புல நம்ம 10 மாணவர்கள் அப்படின்னு சொல்றோம். ஃபீஹி 10 துல்லாபின் ஜுதுதின். அது 10 முஅன்னஸா இருக்கு, துல்லாபின் முதக்கரா இருக்கு. இப்ப துல்லாபின்ங்கிறத தான் நம்ம எண்ணுறோம், கவுண்ட் பண்றோம். எதை நம்ம கவுண்ட் பண்றோமோ அதுக்கு அரபியில மஅதூதுன் சொல்லுவாங்க. மஅதூதுன். எது அந்த எண்ணை அததுன்னு சொல்லுவாங்க. இப்ப 10 அதத், துல்லாபின் மஅதூத். இந்த மஅதூத் முதக்கரா இருந்துச்சுன்னா அதத் முஅன்னஸா இருக்கும் 10ன்னு சொல்லும் போது. 3ல இருந்து 10 வரைக்கும் இதுதான் ரூல். போக போக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஃபீஹி 10 துல்லாபின் ஜுதுதின், அதில் 10 புதிய மாணவர்கள் இருக்கிறார்கள். அல் முதீரு மின் ஐனஹும், அவர்கள் எங்கிருந்து வந்திருக்கிறார்கள். மின் ஐனஹும். குல்லுஹும் மின் பலதின் வாஹிதின், அவர்கள் அனைவரும் ஒரே நாட்டிலிருந்து வந்திருக்கிறார்களா, ஒரே ஊரிலிருந்து வந்திருக்கிறார்களா. குல்லுஹும் மின் பலதின் வாஹிதின். இப்ப பலதுன் வாஹிதுன், இப்ப பலத நம்ம கவுண்ட் பண்றோம், ஒரு ஊர் அப்படின்னு கவுண்ட் பண்ணும்போது அது எப்படி இருக்கு பாருங்க. பலதுன் மஅதூத், வாஹிதுன் அதத். பலதுன் மஅதூதுன், பலதுன் மஅதூத், வாஹிதுன் அதத். இங்க பலது எந்த அமைப்புல இருக்கு, சிஃபத் மௌசூஃப்ல இருக்கு. பலது மௌசூஃப், வாஹித் சிஃபத். அப்ப உங்களுக்கு இது முதக்கரா இருந்தா இதோ முதக்கர், இது முஅன்னஸா இருந்தா இதோ முஅன்னஸ், பிரச்சனை இல்லை. அப்போ 1 எப்படி கவுண்ட் பண்றதுன்னு பாத்தீங்களா, வித்தியாசமாயிருச்சு. 10 கவுண்ட் பண்ணும்போது முதாஃப் முதாஃப் இலைஹி, 1 கவுண்ட் பண்ணும்போது, அதாவது பலது ஒரு பலதுன்னு கவுண்ட் பண்ணும்போது சிஃபத் மௌசூஃபா இருக்குது பாத்தீங்களா. அதே மாதிரி 2க்கும் சிஃபத் மௌசூஃப் தான். 3ல இருந்து 10 வரைக்கும் முதாஃப் முதாஃப் இலைஹி. அல் முதர்ரிசு லா ஹும் மின் பிலாதின் முக்தலிஃபத்தின். லா இல்லை, ஹும் அவர்கள், மின் பிலாதின் முக்தலிஃபத்தின். முக்தலிஃபனா வெவ்வேறு, பிலாதின் வெவ்வேறு ஊர்களிலிருந்து அவர்கள் வந்திருக்கிறார்கள்.
வெவ்வேறு நாடுகளிலிருந்து வெவ்வேறு ஊர்களிலிருந்து அவர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த பாடத்தை பொறுத்தளவுல இது வெவ்வேறு நாடுன்னு அர்த்தம். வெவ்வேறு நாடுகளிலிருந்து அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஹும் மின் பிலாதின் முஹ்தலிஃபத்தின். பிலாது ஜம்ஆ இருக்கு, பலதுனோட ஜம்ஆ தான் பிலாது. முஹ்தலிஃபுன் அப்படின்னா வித்தியாசமான, வெவ்வேறான அப்படின்னு அர்த்தம். டிஃப்ரெண்ட்னு அர்த்தம். வேரியஸ், டிஃப்ரெண்ட் அப்படின்னு அர்த்தம். இங்க பிலாது ஜம்ஆ இருக்கிறதுனால இது கைர் ஆகில் அப்படிங்கிறதுனால இதோடைய சிஃபத்து முஅன்னஸா இருக்குது, முஹ்தலிஃபத்தின்னு சொல்றோம். இந்த பாடங்கள் முன்னாடியே நம்ம படிச்சிட்டோம். மின்ஹும் ஸலாஸத்து துல்லாபின் மினல் பிலிப்பீனி. மின்ஹும் அவர்களில், ஸலாஸத்து துல்லாபின் மூன்று மாணவர்கள், மினல் பிலிப்பீனி பிலிப்பைன்ஸ் நாட்டிலிருந்து வந்திருக்கிறார்கள். பாருங்க, ஸலாஸத்து துல்லாபின் மூன்று மாணவர்கள். மாணவர்கள் மூணு பேரை கவுண்ட் பண்றோம் பாருங்க. ஸலாஸத்து துல்லாபின். இப்போ ஸலாஸத்து முதாஃப், துல்லாபின் முதாஃப் இலைஹி. இதுல மஅதூது துல்லாபு, அதது ஸலாஸா. மின்ஹும் ஸலாஸத்து துல்லாபின் மினல் பிலிப்பீனி வ அர்பஅத்து துல்லாபின் மினல் யாபானி. ஜப்பானிலிருந்து 4 மாணவர்களும், வ தாலிபானி மினஸ் சீனி சைனாவிலிருந்து 2 மாணவர்களும், வ தாலிபுன் வாஹிதுன் மின் மலேசியா மலேசியாவிலிருந்து 1 மாணவரும் இருக்கிறார்கள். பார்த்தீங்கன்னா ஸலாஸத்து துல்லாபின், அர்பஅத்து துல்லாபின் 4 மாணவர்கள், தாலிபானி இஸ்னானின்னு சொன்னாலும் சரி சொல்லட்டாலும் சரி, தாலிபானி இஸ்னானி அல்லது தாலிபானி அப்படின்னா 2 மாணவர்கள், தாலிபுன் வாஹிதுன் 1 மாணவர். இப்போ தாலிபுன் வாஹிதுன், தாலிபானி இஸ்னானி, இந்த ரெண்டும் என்ன அமைப்புல இருக்கு? மௌசூப் சிஃபத்துடைய அமைப்புல இருக்கு. 3ல இருந்து 10 வரைக்கும் முதாஃப் முதாஃப் இலைஹியுடைய அமைப்புல இருக்கு. ஸலாஸத்து துல்லாபின், அர்பஅத்து துல்லாபின், அஷரத்து துல்லாபின். அல் முதீரு அஃபி ஃபஸ்லிக துல்லாபுன் மின் அம்ரிகா. உன்னுடையன்னு சொல்லல, ஏன்னா முதீர் முதர்ரிஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு, ஆசிரியர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. அதனால உங்களுடையன்னு சொல்றோம். உங்களுடைய வகுப்பில் அமெரிக்காவிலிருந்து மாணவர்கள் இருக்கிறார்களா? அஃபி ஃபஸ்லிக துல்லாபுன் மின் அம்ரிகா. அல் முதர்ரிசு நஅம் ஃபீஹி சபஅத்து துல்லாபின் மின் அம்ரிகா. ஆமாம், ஃபீஹி அதில், சபஅத்து துல்லாபின் மின் அம்ரிகா 7 மாணவர்கள் அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கிறார்கள். அல் முதீரு அஹும் ஜுதுதுன், அவர்கள் புதியவர்களா? அஹும் ஜுதுதுன், ஜதீத் ஜமஹு ஜுதுத், அஹும் ஜுதுதுன். அல் முதீரு லா ஹும் குதாமா, இல்லை அவர்கள் பழையவர்கள். கதீமுன் ஜமஹு குதாமா. அல் முதீரு கம் தாலிபன் ஃபீஹி மின் உருப்பா. உருப்பா ஐரோப்பாவிலிருந்து அதில் எத்தனை மாணவர்கள் இருக்கிறார்கள்? அதாவது அந்த வகுப்பில் எத்தனை மாணவர்கள் இருக்கிறார்கள்? கம் தாலிபன் ஃபீஹி மின் உருப்பா. அல் முதர்ரிசு ஃபீஹி அதில், ஹம்சத்து துல்லாபின் 5 மாணவர்கள், மின் இன்கல்தரா இங்கிலாந்திலிருந்து வந்திருக்கிறார்கள். சமானியத்து துல்லாபின் 8 மாணவர்கள், மின் அல்மானியா, அல்மானியானா ஜெர்மனி, ஜெர்மனியிலிருந்து வந்திருக்கிறார்கள். சித்தத்து துல்லாபின் மின் ஃபரன்சா, பிரான்சிலிருந்து 6 மாணவர்களும், திஸ்அத்து துல்லாபின் மின் யுகோஸ்லாவியா, யுகோஸ்லேவியாவிலிருந்து 9 மாணவர்களும் வந்திருக்கிறார்கள். அல் முதீரு ஷுக்ரன் யா ஷைஹு, நன்றி ஷைஹே.
அப்ப நம்ம இந்த பாடத்துல 10 வரைக்கும் மாணவர்களை எப்படி என்றதுங்கிறத படிச்சோம். தமாரீனு இக்ரா வக்துப் ஸலாஸது துல்லாபின் 3 மாணவர்கள், சபஅத்து அர்பஅத்து துல்லாபின் 4 மாணவர்கள், ஹம்ஸத்து துல்லாபின் 5 மாணவர்கள், சித்தத்து துல்லாபின் 6 மாணவர்கள், சபஅத்து துல்லாபின் 7 மாணவர்கள், சமானியத்து துல்லாபின் 8 மாணவர்கள், திசாத்து துல்லாபின் 9 மாணவர்கள், ஆஷரத்து துல்லாபின் 10 மாணவர்கள். இப்ப இது முதல்ல இருக்கிறது நம்பரு, ரெண்டாவது இருக்கிறது எண்ணப்படும் வார்த்தை. அரபியில மதூதுன்னு சொல்லுவோம், இது அதத் சொல்லுவோம். அததுனா நம்பர், எண்கள். மதூதுனா எண்ணப்படுபவை. அப்ப மதூது 3ல இருந்து 10 வரைக்கும் மதூது ஜமா இருக்கும், ப்ளூரலா இருக்கும். அதே மாதிரி இதோட அமைப்பு முதாஃப் முதாஃப் இலைஹி. முதாஃப் இலைஹி எப்பவுமே மஜ்ரூரா இருக்கும், தோசேர்ல முடியும். அதை நல்லா பார்த்துக்கோங்க. இப்ப இந்த மதூது முதக்கரா இருந்தா அதது முஅன்னஸா இருக்கும். இப்ப ஸலாஸத்து, அர்பஅத்து, ஹம்ஸத்து, சித்தத்து, சபஅத்து, சமானியத்து, திஸ்அத்து, அஷரத்து, இதெல்லாம் முஅன்னஸுடைய அதத். முதக்கருடைய அததுனா இந்த கடைசியில இருக்க இந்த தூ இருக்கு, அது இருக்காது. ஸலாஸு, அர்பஅு, ஹம்ஸு, சித்து அப்படி இருக்கும். எப்ப அது வரும்னா, எப்ப மதூது முஅன்னஸா இருந்தா அதோட ஆப்போசிட் ஜெண்டரா அதது இருக்கும். இப்ப இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்ப துல்லாபுங்கிறது முதக்கர், அதனால அதோட அதது முஅன்னஸ். இது புரிஞ்சிருச்சுல்ல? இதை பிராக்டிஸ் பண்ணுங்க. முஅன்னஸுடைய மதூது வரும்போது அதை படிப்போம். இக்ரா வக்துப் இந்தி ஹம்ஸத்து குதுபின் வ ஸலாஸத்து அக்லாமின். பாருங்க, இப்ப குத்துபுங்கிறது அதே மாதிரி நம்ம ப்ளூரலுடைய வார்த்தைய வச்சு முதக்கரா முஅன்னஸான்னு பார்க்க கூடாது. அதோட சிங்குலர் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், அதோடைய முஃப்ரத். இப்ப குத்துபுன் ஓட முஃப்ரது கிதாப். கிதாபை தான் பார்க்கணும், அது முதக்கரா முஅன்னஸான்னு சொல்லி. ஏன்னா அது ஏன்னு சொல்லி பின்னாடி நம்ம படிப்போம். இப்போ குத்துப் அதோடைய முஃப்ரத் கிதாப். இப்ப கிதாபு முதக்கரா இருக்கிறதுனால அதோடைய அதது முஅன்னஸ்ல தான் வரணும். அதனாலதான் ஹம்ஸத்துன்னு சொல்றோம். ஹம்ஸத்து குதுபின், ஏன்னா இது முதாஃப் இலைஹி. வ ஸலாஸத்து அக்லாமின். இந்தி ஹம்ஸத்து குதுபின் வ ஸலாஸத்து அக்லாமின். என்னிடம் 5 புத்தகங்களும் 3 பேனாக்களும் இருக்கின்றன. ஹாலிதுன் லஹு சித்தத்து அப்னாஇன். ஹாலிதுக்கு 6 ஆண் மக்கள் இருக்கிறார்கள். சித்தத்து அப்னாஇன், சித்தத்து அதத், அப்னாஇன் மஅதூத். இந்த அப்னாஇன் அதோடைய முஃப்ரது இப்னுன், அது முதக்கரா இருக்கு, அதனால அதோடைய அதது முஅன்னஸ்ல வந்திருக்கு. சித்தத்து, சித்தத்து அப்னாஇன். கம் அஹன் லக்கி, கம் அஹன் லக்கி யா ஆமினத்து. லி அர்பஅத்து இஹ்வத்தின். ஆமினாவே, உனக்கு எத்தனை சகோதரர்கள் இருக்கிறார்கள்? லி அர்பஅத்து இஹ்வத்தின், எனக்கு 4 சகோதரர்கள் இருக்கிறார்கள். இப்ப இஹ்வத்துன் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திடீர்னு பார்க்கும்போது இது முஅன்னஸுடைய தாவா இருக்கிறதுனால இது முஅன்னஸாக இருக்குமோன்னு சொல்லி உங்களுக்கு டவுட் வரும். அதுக்கு தான் நான் சொன்னேன் இதோடைய சிங்குலர் பாருங்க. இதோடைய சிங்குலர் அஹ்வன். அப்ப அஹ்வன் முதக்கர், அதனால இதோடைய அதது முஅன்னஸா வரணும். அதனால அர்பஅத்து இஹ்வத்தின், எனக்கு 4 சகோதரர்கள் இருக்கிறார்கள். தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் பாடத்தை படிப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.